சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜய் குறித்தும் தாவேகா குறித்தும் தாவேகாவுடைய நடைமுறை குறித்தும் பேசிய விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. உடனடியாக அந்த கருத்தை நீக்கணும் அப்படின்றது தான் தாவேகா தரப்புடைய தற்போது வாதமாக இருக்குது. அரசு தரப்புலேருந்து இப்போ தான் விளக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மதுரையில் என்ன நடந்துச்சு, சென்னை ஹைகோர்ட்டில் என்ன நடந்துச்சு, இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன, விஜய் வரல அப்படின்றது என்ன, ஏன் வராமல் போனார் அப்படின்ற நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஆனால் காவல்துறை தான் எங்களை வரவேணான்னு சொல்லிச்சு. காவல்துறை தான் உடனடியாக அந்த இடத்தை விட்டு போக சொன்னாங்க. அசம்பாவிதம் ஏற்படும், எனவே காவல்துறை தான் எங்களை அங்கிருந்து கூட்டிகிட்டு போனாங்க, விஜயை கூட்டிகிட்டு போனது அவங்க தான் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்களை ஏன் சந்திக்கலை அப்படின்றது மிக முக்கியமானது. பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க விஜய் வரவில்லை, நிர்வாகிகளும் வரவில்லை, இரண்டாம் கட்ட தலைவர்களும் வரவில்லை அப்படின்ற விமர்சனம் பொதுவெளியில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை தாவேகா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, காவல்துறை தான் எங்களுக்கு அனுமதி மறுத்தது, காவல்துறை தரப்பில் எங்களுக்கு எங்கள் நிர்வாகிகளை பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அனுமதி தரலை, அதனால தான் எங்களால் போக முடியல அப்படின்ற ஒரு விளக்கத்தை தற்போது தாவேகா தரப்பில் ஆஜராகிருக்கக்கூடிய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. எஸ்ஓபி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கு தீர்க்கப்பட்டதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் தான் இந்த எந்த இடங்களை தேர்வு செய்கிறது, எப்படி அனுமதி தர்றது, எவ்வளோ இடங்கள் கூடுவாங்க, எவ்வளோ மக்கள் கூடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்களை கொடுக்கணும், காவல்துறையுடைய பொறுப்பு என்ன இருக்குது, அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடிய பொறுப்பு என்ன இருக்குது, இந்த மாதிரி பல அம்சங்களை தீர்மானிப்பதற்கான ஒரு எஸ்ஓபி வேணும் அப்படின்றது தான் தற்போது மீண்டும் மீண்டும் நீதிமன்றம் கேள்வி எழுப்புது. அந்த விஷயத்தில் அந்த எஸ்ஓபி விவகாரம் ஏற்கனவே தீர்க்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்புது. இல்லைனா நீதிமன்றமே இதுக்கு விசாரணை நடத்துவதற்கு ஆணையிட வேண்டுமா அப்படின்றது தான் நீதிபதிகள் கேள்வியாக முன் வச்சிருக்காங்க. இப்போ அடுத்ததாக இந்த எஸ்ஓபி தொடர்பாக தான் முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. இப்போ டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு குறித்து கடுமையான கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. இப்போ டிவிஷன் பெஞ்ச் என்னென்ன உத்தரவு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அந்த கேள்விகளை உச்சநீதிமன்றம் டிவிஷன் பெஞ்சை நோக்கி தான் எழுப்புது. கடந்த காலங்களில் இதே மாதிரி வெவ்வேறு உத்தரவுகளை மையப்படுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வெவ்வேறு வழக்குகளில் உத்தரவுகளை மையப்படுத்தி உச்சநீதிமன்றம் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருந்தாலும் கூட தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பல வரலாற்று முக்கியமான ஒரு தீர்ப்புகளை வழங்கியிருக்காங்க. இந்த விஷயம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு லீகல் ப்ரொசீடிங்கில் இருக்குது. என்னென்னா ஒரு மாநில அரசு காவல்துறை தரப்பில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நடைமுறை சிக்கல்கள், இன்னொரு பக்கம் தாவேகா தரப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன, இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் அவங்க தான் 11 நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்ற நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு தான் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டு தான் அவங்க அனுமதி வாங்கியிருக்காங்க, காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஓவராலாக இப்போ டிவிஷன் பெஞ்ச் நிறைய உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் நிறைய கேள்விகளை எழுப்பிட்டிருக்கு. ரொம்ப கடுமையான கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறதா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்னென்ன கேள்விகள் அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம பார்க்க இருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றம் தான் அமைத்தது, நாங்கள் எந்த பெயரையும் பரிந்துரைக்கவில்லை அப்படின்றது தான் அரசு தரப்பு வழக்கறிஞருடைய வாதமாக இருக்குது. முகுல் ரோத்தகி தான் தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜராகி தன்னுடைய அரசு தரப்பு வாதத்தை முன் வச்சுட்டு இருக்காரு. இதில் அரசு தரப்பு ஒருதலை பட்சமாக செயல்படுது, நாங்கள் ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கோம், வளர்ந்துட்டுருக்கோம், எங்களை ஒருதலை பட்சமாக இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் போது தமிழ்நாடு அரசு அமைத்த எஸ்ஐடி அப்படின்றது ஒருதலை பட்சமாக தான் விசாரணை செய்யும், எனவே வேண்டாம் அப்படின்றதா தாவேகா தரப்புடைய அந்த முக்கியமான தடை கேட்டு போனதுக்கான ஒரு வாதமாக இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுங்கன்னு நாங்கள் கேட்கல, அது ஒரு சுமோட்டோ கேஸில் சென்னை உயர்நீதிமன்றம் அவங்கள தான் விசாரிக்கிறாங்க, விசாரணை அடிப்படையில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க, எஸ்ஐடி ஃபார்மில் யார் அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமை ஹெட் பண்ணணும் அப்படின்றதையும் சென்னை உயர்நீதிமன்றம் தான் அனௌன்ஸ் பண்ணுது. தமிழ்நாடு அரசுக்கு இதில் ரோலே கிடையாது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு இது எப்படி கேள்வி எழுப்பலாம் அப்படின்றதையும் தமிழ்நாடு அரசு தரப்பு ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் சொல்கிறாரு. இல்லை, தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு முழுமையாக விசாரணை நடத்தி வருகிறது. அஸ்ரா கார்க் முன்னாள் சிபிஐ அதிகாரி, தமிழ்நாட்டுடைய மூத்த அதிகாரியும் கூட விசாரணை முறையாக நடைபெறுகிறது, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம், நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டனர், அரசால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் தான் இந்த விசாரணையை தொடங்கணும், யாரெல்லாம் வேண்டும், எந்தெந்த அதிகாரிகளெல்லாம் உங்கள் குழுவில் சேர்த்துக்கலாம், அதற்கான முழு சுதந்திரம் முழு அதிகாரம் அப்படின்றது அஸ்ரா கார்க்குக்கு கொடுக்கப்பட்டது, சென்னை உயர்நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அவர் தான் அந்த அதிகாரிகளையும் தேர்வு செஞ்சார். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு இதில் என்ன ரோல் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை தற்போது முகுல் ரோத்தகி சொல்லியிருக்காரு.
குறிப்பிட்ட இடத்துல இப்போ தமிழ்நாடு அரசு தரப்பு வந்து இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட இடத்துல 12 மணிக்கு வருவதாக கூறிவிட்டு மிக தாமதமாக வந்தது தான் விபத்துக்கு காரணம். 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, 146 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் வாதிட்டு இருக்காரு. இதில் 12 மணிக்கு வருவதாக சொன்னது 7 மணி நேரம் தாமதமாகி 7:15 மணிக்கு தான் வந்தார். 7:12க்கு தான் அவருடைய பேச்சு உரையை தொடங்குறாரு. அவ்வளவு தாமதமாக வந்திருக்கார். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக வந்தது தான் இந்த விபத்துக்கான காரணம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜராகக்கூடிய வில்சன் சொல்லியிருக்காரு. 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, 146 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான். இப்போ வரைக்கும் இந்த விஜய் வெளியேற்றம் பற்றி தான் தாவேகா பேசினாங்க. இந்த சம்பவத்திற்கு காரணம் என்ன அப்படின்றத யாருமே வாதமாக முன்வைக்கல. தற்போது தமிழ்நாடு அரசு ஒரு வாதத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு காலதாமதம் அப்படின்றது தாவேகாவுடைய தலைவர் விஜய் ஆல் ஏற்பட்டது. 7 மணி நேரம் தாமதமாக வந்தார், அதனால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசல் காரணமாக 146 பேர் காயம் ஏற்பட்டிருக்கு, 41 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற வாதத்தை வழக்கறிஞர் வில்சன் முன் வச்சிருக்காரு. இப்போ உச்சநீதிமன்றம் முன்பாக இந்த 5 மனுக்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் 5 மனுக்களில் முதல் மனுக்கள் மீதான விசாரணை முதல் மனு மீது விசாரணை நடக்குது. அதில் தாவேகா தரப்பு வாதத்தை முன் வச்சுட்டாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு தரப்பு வந்து தற்போது எதிர்மனு முன் வச்சிருக்காங்க. இதில் மிக முக்கியமான வாதங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது SIT வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒருதலை பட்சமாக இருக்கும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் விஜயை சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்துக்களை நீக்கணும், சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாதத்துக்கு பிறகு உச்சநீதிமன்றம் நிறைய கேள்விகளை எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா மதுரையில் நடந்த வழக்கு விசாரணை என்ன, சென்னை உயர்நீதிமன்றம் நடந்த வழக்கு விசாரணை என்ன, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் புரோட்டோகால் சம்பந்தமாக ப்ரொசீஜர் சம்பந்தமாக என்ன விசாரணை, என்ன வழக்கு இருந்தது, அதனுடைய நிலைப்பாடு என்ன, இந்த 3 கேள்விகளையும் வச்சிருக்காங்க. சுமோட்டோ கேஸில் எப்படி இந்த மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிச்சாரு, சுமோட்டோ கேஸை எப்படி எடுக்கப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன, எப்படி இந்த மாதிரியான உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டது அப்படின்றத கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதில் வந்து என்னென்னா காலதாமதம், விஜய் காலதாமதமாக வந்தார், அதன் காரணமாக தான் 41 பேர் உயிரிழந்தாங்க, 146 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணது முழுக்க சென்னை உயர்நீதிமன்றம் தான். தமிழ்நாடு அரசு இது எந்த இடத்துலையுமே எந்த டிமாண்டையுமே வைக்கல. அரசு தான் காவல்துறை இந்த நடவடிக்கைலாம் எடுங்கன்னு சொன்னது. அரசு தான் எந்த அதிகாரி தலைமையில் SIT ஃபார்ம் பண்ணுச்சு, அவர் தான் மற்ற அதிகாரிகள் சபார்டினேட்ஸ் யார் அப்படின்றத அவங்க தான் நியமித்தாங்க. ஸோ இதில் தமிழ்நாடு அரசுக்கு எந்த ரோலுமே கிடையாது. நாங்கள் சொல்லி நீதிமன்றம் அமைக்கல, நீதிமன்றம் சொல்லி தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தமிழ்நாடு அரசுடைய வாதமாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததாக வாதம் யார் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்திருக்கக்கூடிய 5 மனுக்களில் அடுத்ததாக கூட்ட நெரிசலில் சிக்கி 13 வயது சிறுவன், அந்த சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் தான் தற்போது வாதத்தை முன் வச்சிருக்காரு. என்ன வாதம், முதல் வாதம் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, சிறப்பு புலனாய்வு குழு அமைத்த சென்னை உத்தரவுக்கு எதிராக மனு தாக்கல் செஞ்சிருக்கேன். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு பணியில் உள்ள அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார், அந்த விசாரணையில் நம்பிக்கை இல்லை, அதன் காரணமாக தான் CBI கேட்குறேன் அப்படின்றார். இப்போ உயிரிழந்த 13 வயது சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் தான் இந்த மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுவில் மிக முக்கியமான டிமாண்ட் என்னன்னா, இந்த வழக்கை விசாரிக்கிறது SIT-யோடைய முக்கியமான அஸ்ராகார் தலைமையிலான குழு விசாரித்தாலும் கூட அவங்க தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தான். எனவே அந்த அதிகாரிகளுடைய விசாரணையே நம்பிக்கை கிடையாது அப்படின்றார். அதாவது மாநில அரசில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகளும் வேண்டாம், CBI விசாரணை வேண்டும் அப்படின்றது தான் தரப்பு வாதமாக இருக்குது. இப்போ நீதிமன்றம் 2வது மனு விசாரிக்க 2வது மனுடைய வார்த்தை கேட்குறாங்க. அதான் பன்னீர்செல்வம் யார் அப்படின்னா இந்த கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 13 வயது சிறுவனுடைய தந்தை தான் பன்னீர்செல்வம். அவருடைய வார்த்தை தான் முன் வச்சிருக்காங்க. அவங்களுடைய பிரேயர் என்ன அப்படின்னா CBI விசாரணை வேண்டும். ஏன் வேண்டாம் அப்படின்னா ஒருதலை பட்சமாக இருக்கும். அவங்க நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருந்தாலும் அவங்க மாநில அரசு அதிகாரிகள் தான், மாநில அரசு கீழே தான் வராங்க. எனவே அந்த விசாரணை ஒருதலை பட்சமாக இருக்கும். CBI விசாரணை வேண்டும் அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க. ஸோ அடுத்ததாக கேஸ் அப்படின்றது 2 மணிக்கு போகலாம், ஏன்னா லஞ்ச் டைம். இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த கேஸை கன்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போ அடுத்ததாக இப்போ அரசு தரப்புலேருந்து முதற்கட்டத்துக்கு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அடுத்த 4 பெட்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரே பிரேயர் என்னென்னா CBI விசாரணை வேண்டும் தான். இந்த CBI விசாரணைக்கு என்னென்ன வாதங்களை அந்த தரப்பு மனுதாரர்கள் வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அரசு தரப்பு வழக்கறிஞர் மிக முக்கியமான வாதத்தை முன் வச்சிருக்காரு. 41 பேர் உயிரிழப்புக்கு விஜயுடைய லேட்டான வருகை தான் காரணம், 146 பேர் அப்படின்றது அவரை காயம் பட்டிருக்காங்க, அதோடைய விஜயுடைய தாமதம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக SIT ஃபார்ம் பண்ணது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாடு அரசுடைய முன்னெடுப்பினால SIT ஃபார்ம் பண்ணப்படல, சென்னை உயர்நீதிமன்றம் தான் இந்த SIT ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான ரோலும் கிடையாது.